ஹலோ வேஸ் அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசினரின் தொழில் மற்றும் செல்வ நிலை எப்படி இருக்கும்? ஒவ்வொரு ராசினரும் அவர்களின் ராசி அதிபதியை பொறுத்து தனித்துவமான குணத்துடன் இருப்பார். அந்த வகையில் விருச்சிக ராசினர் எப்படிப்பட்ட வாழ்க்கை, எந்த வகையான தொழில் செய்வார்கள் மற்றும் அவர்களின் செல்வ நிலை எப்படி அமையும் என்பதை பார்ப்போம். உடலமைப்பு. விருச்சிக ராசினர்களின் உடலமைப்பு மெலிந்து காணப்படும். கையில் மேம்புறம் அதிக ரோமம் இருக்கும். இடுப்பு, மூக்கு அல்லது கைவிரல்கள் மீது மச்சம் இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் புதிதாக கண்டுபிடிப்பதில் ஆர்வம் கொண்டவர்கள். மருத்துவம், மின்சார பொருட்கள் விற்பனை, மின்சாரம் தொடர்பான வேலை, ரசாயனம் தொடர்பான வேலைகள் செய்வது உகந்தது. வெளிநாட்டு வியாபாரம், ஏற்றுமதி இறக்குமதியில் இவர்களுக்கு நிச்சயம் சிறப்பான லாபம் கிடைக்கும். எந்த துறையில் இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்கள் புகழ் பெறுவர். இவர்களது வெற்றி குறித்த ஜாதகத்தை வைத்து தீர்மானிக்க இயலும். எந்த வேலை செய்தாலும் பலன் கிட்டும். நல்ல மனதுடன் பணத்தை செலவழிப்பதை இவர்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பாக அமையும். கலை ரசனை மீது ஆர்வம் இருப்பதால் அதிலும் புகழ் பெற வாய்ப்புண்டு. மருத்துவத்தில் பெரிய இடத்தை பிடிக்க வாய்ப்புண்டு. கிராமம் மற்றும் நகரத்தின் மத்திய பகுதிகளில் வசிப்பது நல்லது. வடக்கு திசையில் வசிப்பது, தெற்கு திசையை நோக்கியவாறு அமைந்த வீட்டில் வசிப்பது நல்லது. கடல், ஆறு, நீர்நிலைக்கு அருகே வசிப்பது நல்ல பலனை தரும். செல்வநிலை. ஆசைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். அதற்கு கடின உழைப்பு அவசியம். செலவை குறைத்து செய்வது நல்லது. எந்த காரியத்தையும் முழுவதுமாக முடித்தால் பணவரவு நிச்சயம். எங்கே சென்றாலும் அங்கிருந்து பணம் வரும். பணவரவால் மகிழ்ச்சி காண்பார்கள். கஷ்டம் தீரும் உபாயம். அனுமான் திருநாமம் சொன்னால் கஷ்டங்கள் தீரும். ராமரை வழிபடுதலும் நல்லது. துணி, கோதுமை தானமாக வழங்கலாம். எந்த பிரச்சனையையும் போராடி வெல்பவர் இவர். ஒவ்வொரு தொழிலுக்கு பின்னும் நிச்சயம் வெற்றி கிட்டும் என்ற எண்ணம் கொண்டவர். நேர்மறை சிந்தனையாளர். மேலும் விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார். விருச்சிக ராசியில் விசாக நட்சத்திரத்தின் 4ஆம் பாதமும் அனுஷம், கேட்டை நட்சத்திரங்கள் இதில் அடங்கும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் கம்பீரமான தோற்றம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்களை பார்ப்பதற்கு அமைதியாக இருப்பார்கள். ஆனால் கோபம் வந்துவிட்டால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற கவலை இல்லாமல் சட்டென்று வார்த்தையை விட்டுவிடுவார்கள். விருச்சிக ராசியினர் இயல்பாகவே குறும்புத்தனம் மிக்கவராக இருப்பார்கள். பிடிவாத குணம் அதிகம் கொண்டவர்கள். எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அழைத்து கொள்ள மாட்டார்கள். எதையும் விடாப்பிடியாக நின்று சாதிப்பார்கள். பார்ப்பதற்கு அப்பாயுதனமான முகத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள். தன்னுடையதை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். வாய்ஜாலம் மிக்கவர்களாக இருப்பார்கள். இவர்களிடம் பேசி ஜெயிப்பது என்பது கடினம். விருச்சிக ராசியினர் எளிதில் உணர்ச்சிவசப்படக்கூடியவராக இருப்பார்கள். இவர்களிடம் முன்கோபம் அதிகம் இருக்கும். எத்தனை தொழில்கள் வந்தாலும் விடாப்பிடியாக நின்று முடித்து காட்டுவார்கள். இவர்கள் சேமிப்பில் அதிக அக்கறை கொண்டவர்கள். யாருடைய பணமாவது இவர்களது கையில் புழங்கிக் கொண்டேதான் இருக்கும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு சமூக சேவைகளில் அதிக ஈடுபாடு இருக்கும். அதே போலதான் தான தர்மங்கள் செய்வதிலும் இவர்களுக்கு ஈடுபாடு உண்டு. இளமையில் கஷ்டமான வாழ்க்கை அமைந்தாலும் நடுத்தர வயதில் சுகபோகமான வாழ்க்கை வாழ்ந்து பெரிய கோடீஸ்வர யோகம் வரும். உங்கள் ராசிக்கு யமதர்மராஜா கூறியுள்ள மரண ரகசியங்கள் இதுதான். நாம் நிரந்தரமாக வாழப்போவது இல்லை என்பதையும், என்றாவது ஒரு நாள் மரணத்தை தழுவுவோம் என்பதையும் நாம் அனைவரும் அறிவோம். காலகடிகாரத்தில் மரணம் பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, அனைவரும் சமமே. மரணம் பற்றிய பேச்சு வரும்போதெல்லாம் அதனை பற்றிய உரையாடலில் சுவாரஸ்யம் அதிகரிக்கும். அதற்கு காரணம் அனைவருக்கும் அதனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையே. ஆம், மரணத்தின் பின்னால் மறைந்திருக்கும் ஆழமான ரகசியங்களை பற்றி நாங்கள் கூறப்போகிறோம். இதனை உயர்த்தி காட்டியது வேறு யாருமல்ல, மரணத்தின் கடவுளான யமதர்மராஜனே. பழங்கால சமயத்திரு நூல்களின்படி மரணம் மற்றும் ஆத்மா பற்றிய ரகசியங்களை நாச்சிகேட்டா என்ற குழந்தையும் யமதர்மராஜனும் கலந்துரை ஆடினார்கள். நாச்சிகேட்டாவிடம் யமதர்மராஜா கூறிய மரணத்தை பற்றிய சில ரகசியங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாச்சிகேட்டாவின் 3 வரங்கள். யமதர்மராஜனை சந்திக்க நாச்சிகேட்டா சென்றபோது அவரிடம் 3 வரங்களை அவன் கேட்டான். அவன் கேட்ட முதல் வரம் தன் தந்தையின் அன்பை பெறுவது, 2வது வரம் அக்னி வித்யா பற்றி தெரிந்து கொள்வது, 3வது வரம் மரணம் மற்றும் ஆத்மாவின் அறிவு பற்றி தெரிந்து கொள்வது. அவனுடைய கடைசி வரத்தை நிறைவேற்ற யமதர்மராஜன் விரும்பவில்லை. ஆனால் அந்த குழந்தையோ பிடிவாதமாக இருந்தது. அதனால் மரணத்தை பற்றிய ரகசியங்களையும் மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்பதையும் அவனிடம் தெரிவிக்க யமதர்மராஜன் சம்மதித்தார். சரி, யமதர்மராஜா கூறியுள்ள மரண ரகசியங்கள் என்ன? சமயத்திரு நூல்படி ஓங்கார் என்பது பரமாத்மாவின் விஸ்வரூபம் என்பதை யமதர்மராஜன் வெளிப்படுத்தினார். மனிதனின் இதயத்தில்தான் பிரம்மா குடிக்கொண்டுள்ளார் என்பதையும் அவர் கூறினார். மரணத்துக்கு பிறகு ஒரு மனிதனுடைய ஆன்மாவிற்கு அழிவில்லை என்பதனை யமதர்மராஜன் கூறினார். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், ஆன்மாவின் அழிவிற்கும் உடலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஆன்மாவிற்கு பிறப்போ இறப்போ கிடையாது. பிரம்மரூபம். மரணத்துக்கு பிறகு ஒரு மனிதன் ஜனமரண சுழற்சியை முடிக்கிறான். அப்படியானால் பிரம்மரூபம் என அறியப்படும் ஜனமரண சுழற்சியில் இருந்து அவன் விடுபடுகிறான். கடவுள் மீது நம்பிக்கையில்லாதவர்களும் நாத்திகவாதிகளும் மரணத்துக்கு பிறகு அமைதியை தேடி அலைவார்கள் எனவும் யமதர்மராஜன் கூறியுள்ளார். வெளிப்படையாக கூற வேண்டுமானால் அவர்களின் ஆன்மா அமைதியை தேடி அலையும். நாச்சிகேட்டாவிடம் யமதர்மராஜன் கூறிய மரணத்தை பற்றிய மேலும் சில ரகசியங்கள் இதுதான். சிவபுராணத்தின்படி ஒருவன் இறக்கப் போகிறான் என்பதை வெளிப்படுத்தும் அறிகுறிகள். இவ்வுலகில் பிறப்பு என்ற ஒன்று இருந்தால்
இறப்பு என்ற ஒன்று நிச்சயம் இருக்கும். பிறப்பைக் கண்டு மகிழும் நாம் இறப்பைக் கண்டு அச்சமடைவோம். சாதிக்கும் யாருக்கும் இறக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது. இருப்பினும் நிச்சயம் ஒரு கட்டத்தில் அனைவரும் இறக்க நேரிடும். அதை யாராலும் தடுக்க முடியாது. சரி, அறிகுறி என்னதான்? அறிகுறி 1. எப்போது ஒருவரது சருமத்தின் நிறமானது வெளிர் மஞ்சளாகவோ அல்லது வெள்ளையாகவோ அல்லது லேசான சிகப்பாகவோ மாற ஆரம்பித்தால் அது அவர் இன்னும் 6 மாத காலத்தில் உயிரை விடப்போகிறார் என்று அர்த்தமாம். அறிகுறி 2. எப்போது ஒருவனால் அவனது பிம்பத்தை எதிரொலியை தண்ணீரிலோ அல்லது கண்ணாடியிலோ தெளிவாக காண முடியவில்லையோ அத்தகையவர்களும் 6 மாதத்தில் இறக்கப் போகிறார் என்பதை வெளிப்படுத்துமாம். அறிகுறி 3. எப்பொழுது ஒருவனுக்கு பார்க்கும் அனைத்தும் கருப்பாக தெரிய ஆரம்பிக்கிறதோ அவர்களும் இறப்பை சந்திக்கப் போகிறார் என்று அர்த்தமாம். அறிகுறி 4. ஒருவரது இடது கை மட்டும் ஒரு வாரத்துக்கு மேல் துடிக்கவோ அல்லது நடுங்க ஆரம்பிக்கிறதோ அவர்கள் 1 மாதத்துக்கு மேல் உயிருடன் இருக்கப் போவதில்லை என்று அர்த்தமாம். 2 கைகளும் நடுங்கினால் அதற்கு மதுபோதையோ அல்லது நரம்பு தளர்ச்சியோ இருக்கலாம். அறிகுறி 5. ஒருவரின் உணர்ச்சிமிக்க உறுப்புகள் இறுக்கமடைந்து கல் போன்று மாறுகிறதோ அவர்களும் இன்னும் கொஞ்சம் மாதத்தில் இறக்கப் போகிறார் என்று அர்த்தமாம். அறிகுறி 6. நிலா, சூரியன் அல்லது நெருப்பின் ஒளியை சரியாக காண முடியவில்லையோ அத்தகையவர்களும் விரைவில் மரணத்தை சந்திக்கப் போகிறார் என்று அர்த்தம். அறிகுறி 7. எப்போது ஒருவரின் நாக்கு வீக்கமடைந்து ஈறுகளில் சீர்கட்ட ஆரம்பிக்கிறதோ அவர்கள் இவ்வுலகில் நீண்ட நாட்கள் வாழப்போவதில்லை என்று அர்த்தம். அறிகுறி 8. ஒருவரால் வானத்தில் உள்ள போல் நட்சத்திரங்களை காண முடியவில்லையோ அவரும் 6 மாதத்தில் இறக்கப் போகிறார் என்று அர்த்தமாம். கண் தெரியாதவர்கள் அல்ல, கண் நன்றாக தெரிந்தவர்களுக்கு இது மாதிரி. அறிகுறி 9. சூரியன், நிலா மற்றும் வானத்தை பார்க்கும்போது அவை சிவப்பாக தெரிய ஆரம்பித்தால் அத்தகையவர்களும் விரைவில் மரணத்தை சந்திக்கப் போகிறார் என்று அர்த்தமாம். அறிகுறி 10. ஒருவரின் கனவில் ஆந்தையோ வெற்றிடமோ அல்லது கிராமம் அழிவது போன்றோ வந்தால் அவரும் மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறார் என்று அர்த்தமாம். இது சொர்க்கம் 4 வகை இருக்கிறது. சரி, சொர்க்கம் எப்படி? இறந்த பிறகு சொர்க்கம் என்றால் ஒன்றுதானே என நினைக்கலாம். ஆனால் அங்கும் 4 வகை இருக்கிறது. சொர்க்கத்தின் வாசலில் நுழைவதை ஸ்லோக்கிய மோட்சம் என்பர். பின்னர் தெய்வம் குடியிருக்கும் வீட்டுக்குள் சென்று தெய்வத்தின் அருகில் போய் நிற்பது சமீய மோட்சம் என்பர். இதையடுத்து அந்த தெய்வத்தை கண்டா கண்கொட்டாமல் பார்த்து அப்படியே உருகி அந்த தெய்வ உருவமாகவே மாறிவிடுவது சரூபிய மோட்சம். அந்த தெய்வத்துடன் ஒன்றி அதனுடன் கலந்து விடுவது சயுஜ்ய மோட்சம். இவற்றையெல்லாம் பார்க்க வேண்டுமானால் இங்கே கொஞ்சமாவது புண்ணியம் செய்ய வேண்டும். நல்லதை மட்டுமே மனதில் நினைக்க வேண்டும். சரி, மனிதன் இறந்து 36 மணி நேரத்தில் நடப்பது என்ன? மனிதன் இறந்து 36 மணி நேரத்தில் ஈருக்கள் முட்டையிடுகின்றன. உடலில் 60 மணி நேரத்தில் லாவாக்கள் தோன்றுகின்றன, அதாவது புழுக்கள் தோன்றுகின்றன. 3 நாட்களில் நகங்கள் கழன்றுவிடும். 4 நாட்களில் ஈறுகள் தொலைகின்றன. 5 நாட்களில் திரவமாய் உருகுகிறது மூளை. 6 நாட்களில் வாயுக்களால் வெடிக்கிறது வயிறு. 2 மாதங்களில் உடல் உருகி திரவமாகிறது. இறந்த பிறகு இப்படி மனிதனின் உடல் பாகங்கள் சிதைந்து போக எதற்கு இந்த தலைக்கணம், கோபம், ஆணவம், ஆடம்பரம், கொலைவெறி, கௌரவம், ஜாதி மத சண்டைகள்? மனித பிறப்பு மிக அரிய பிறப்பு. அதை வாழும் காலத்தில் அனைவரிடமும் அன்புடனும் பண்புடனும் ஆதரவோடும் நடந்து கொள்வோம். இறந்த பின் கட்ட விரல்களை கட்டுவது ஏன்? ஒருவர் மரணமடைந்தவுடன் அந்த உடலை வடக்கு தெற்காக வைப்பது, கால் கட்ட விரல்கள் ஒன்று சேர்த்து கட்டுவது போன்ற சடங்குகளை எதற்காக செய்கிறார்கள்? இறப்பு நேர்கிற நொடியில் இருந்து அல்லது இறப்பு நேர்வதற்கு முன்பிருந்தே ஒரு மனிதன் பயனுள்ள வகையில் இறந்து போவதற்கு என்னென்ன செய்யலாம் என்று இந்த கலாச்சாரத்தில் பல வழிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒருவருக்கு மரணம் நெருங்குகிற வினாடியில் அது குறித்து தெரிந்தவர்கள் ஒருவித சுலபத்துடன் மரணம் நிகழ வேண்டும் என்பதற்காக அந்த மனிதரை வீட்டுக்கு வெளியே கொண்டு போய் வடக்கு தெற்காக உடலை கிடத்துவார்கள். ஏனெனில் ஒரு கட்டடத்துக்குள் இருக்கிற போது அவ்வளவு சுலபமாக உயிர் பிரியாது. தலை வடக்கு நோக்கி வைக்கப்படும் போது காந்த ஈர்ப்பு காரணமாக அந்த உயிர் உடலை விட்டு எளிதாக பிரியும். மரணம் நிகழ்ந்த பிறகு கூட பிராணசக்தி உடலை விட்டு முழுவதும் அகன்று விடுவதில்லை. எனவே அந்த உயிர் உடலை சுற்றி கொண்டே இருக்கிறது. ஆனால் உடல் வடக்கு தெற்காக வைக்கப்பட்டு உயிர் பிரியும் போது அந்த உடலில் சில மாற்றங்கள் நிகழ்கின்றன. எனவே அந்த உடலை சுற்றி கொண்டு இருப்பது பயன்தராது என்று அந்த உயிருக்கு தெரிந்து விடுகிறது. மற்ற சூழ்நிலைகளில் உயிரானது தொடர்ந்து உடலுக்குள் நுழைய முயற்சிக்கும். இந்த போராட்டம் அந்த இடத்தில் ஒரு விதமான சக்தியை ஏற்படுத்தும். இது இறந்து போன மனிதருக்கும் நல்லதல்ல, வாழ்கின்றவர்களுக்கும் நல்லதல்ல. இன்னொரு முக்கிய சடங்கு இறந்த மனிதரின் 2 கால் கட்டவிரல்களும் ஒன்றாக கட்டப்படுவது. பொதுவாகவே மரணம் நிகழ்கிற போது கால்கள் அகலமாக திறந்து கொள்கிறது. அந்த நிலையில் பின்புற துவாரம் திறந்திருக்கும். எனவே பிரிந்து போன உயிர் அந்த மூலதாரம் வழியே உள்ளே நுழைய முயலும். அது அந்த உயிருக்கும்
அந்த சூழலுக்கும் நல்லதல்ல. எனவே கால் கட்ட விரல்களை கட்டுவதன் மூலம் மூலாதாரம் மூடப்படுகிறது. யோக கிரிகள் செய்வதற்காக நீங்கள் கால்கட்டை விரல்களை ஒன்று சேர்க்கும்போது பின்புறத்துவாரம் இயல்பாகவே மூடிக்கொள்ளும். இதே தான் இறந்தவர்களுக்கும் செய்கிறார்கள். எனவே உடலை கைக்கொள்ளலாம் என்கிற அந்த உயிரின் முயற்சி இப்போது பலிக்காது. மூலாதாரம் திறந்திருக்கும் போது அந்த உடலின் உள்ளே நுழைய வேறு சில ஆவிகளும் முயலக்கூடும். மந்திரிக பயிற்சி மேற்கொள்பவர்களும் அந்த உடலை பயன்படுத்தக்கூடும். அப்படி அந்த உடல் வேறு விதத்தில் பயன்படுத்தப்பட்டால் அது பிரிந்து சென்ற ஆன்மாவை பல விதங்களில் துன்புறுத்துவதாக இருக்கும். அதனால்தான் ஒரு மனிதர் இறந்துவிட்டார் என்று தெரிந்ததும் அவரின் கால் கட்டவர்கள் ஒன்று சேர்த்து கட்டப்படுகின்றன.